பல்லுன்றது ஒரு இட்ஸ் அ ஹார்ட் ஆர்கன். ஸோ அந்த ஆர்கனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவுமே ஹோம் ரெமெடிஸ் எது ட்ரை பண்ணாலும் இட்ஸ் வேஸ்ட். என்ன வேணா நீங்க பண்ணுங்க. நான் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நீங்க அதை ப்ரிவென்ட் பண்ணலாமே தவிர, பட் டைரக்டா ஒரு ப்ராப்ளம், ஒரு பல்லு வலி வந்துருச்சு, கிராம்பு வச்சா எவ்வளவு நாள் வச்சுட்டு இருப்பாங்க? ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போய் அந்த பல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த சொத்தை எப்படி ரிமூவ் பண்றது, அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ரூட் கெனால் இருக்கு, எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்கு. ஸோ அது என்ன ப்ரொசீஜர்னு நீங்க அதை பண்ற வரைக்கும் யூ ஒன்ட் கெட் தி பெர்மனன்ட் சொல்யூஷன். பெயின் வருமா, இல்ல பல்லு விழுந்துருமா, அதுல இருந்து பிளட் வருமா? பேஷண்ட்ஸ் வந்துட்டு ஒரு சொத்தை வந்து அந்த தேர்ட் லேயர் போயிட்டு அந்த பீக் பெயின் வர வரைக்கும் இப்ப யாருமே வரதில்லை, அலட்சியம். ஸோ அந்த பீக் பெயின் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா இட் ஹாஸ் டு கோ ஃபார் ரூட் கெனால். ஏன்னா பல் எடுக்கவும் இப்போ அந்த அளவுக்கு அவேர்னஸ் வந்து பீப்புள் கிட்ட வந்துருச்சு. ஹேண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது இட்ஸ் அ பெயின்லெஸ் ப்ரொசீஜர் தான். ஆக்சுவலி நம்ம இன்ஜெக்ஷன் போடுற பெயின் மட்டும் தான் இருக்குமே தவிர பேஷண்ட்ஸ்க்கு இட்ஸ் ஆக்சுவலி அ பெயின்லெஸ் ப்ரொசீஜர். உங்களுக்கு பிளட்டே வரப்போல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்க போதில்லை. இதை பண்ணோமா, இங்கே முடிச்சுட்டு எல்லாம் அப்படியே ஆஃபீஸ் போகிறாங்க, வெளில போகிறாங்க, அன்னைக்கு நைட்டே தேல் பி ஃபைன். அதோட ப்ரொசீஜரே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பல்ப் அந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் எடுத்துடுறோம். ஸோ பேஷண்ட் வந்து பெயின்லெஸ். எஃப்டி ஹெல்த் வியூவர்ஸுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தா டாக்டர் நிவேதா மேம் தான். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்த லேசர்ல வந்து பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னாங்க. சரி, லேசர் முறை வந்து ஒரு செகண்ட் ஆப்ஷனா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஃபுட்டில் ஏதாச்சும் மாற்றிக்க முடியுமா மேம்? இந்த மாதிரி ஸ்மெல் வரவங்களுக்கு ஃபுட்டில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ண முடியுமா? ஆக்சுவலி இது ஒரு நல்ல கொஸ்டின். ஏன்னா நான் மோஸ்ட்லி வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து மாத்திரை ட்ரீட்மெண்ட்டை விட ஃபுட்லேயே நிறையா டயட் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பட் சர்டன் திங்ஸ் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் தான் நீங்கள் சொன்ன இப்போ சொன்ன அந்த டீத் கிளீனிங். ஏன்னா இப்போ ஒன்ஸ் உங்களுக்கு டாட்டார் ஃபார்ம் ஆயிடுச்சு, கால்குலஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்னதான் ஃபுட்டில் சேஞ்ச் பண்ணாலும் அந்த கால்குலஸ் ரிமூவ் பண்ணுற வரைக்கும் அந்த மவுத் ஆர்டர் இருக்க தான் செய்யும். ஏன்னா வாயில் பாக்டீரியா இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மினிமலாக கன்சர்வேட்டிவாக க்ளீனிங் பண்ணிட்டு, இல்லை அதுக்கப்புறம் ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் யூ ஹேவ் டு டேக் த ட்ரீட்மெண்ட், ஒன்ஸ் யூ கெட் திஸ் ஜிஞ்சவைட்டிஸ் ஒரு ஹாலிடோசிஸ் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் தென் யூ கேன் டூ யுவர் பாலியேட்டிவ் தெரப்பி. அதாவது உங்களுக்கு ஃபுட்டில் டயட் சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ப்ரிவென்ஷன் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாகவே பண்ணலாம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கம்ஸ். விட்டமின் சி வந்து நாங்கள் பேஷண்ட் கிட்ட எப்படி சொல்லுவோம்னா, நீங்கள் வந்து ஜூஸ் ஃபார்மோ இல்லை வந்து உங்களுக்கு ஜூஸ் ஒத்துக்கலையா, நீங்கள் வந்து ரைஸில் நிறைய லெமன், நெல்லிக்காய், சாத்துக்குடி, ஆரஞ்சு இதை எந்த ஃபார்மில் வேணால் டெய்லி சேர்த்துக்கோங்க. விட்டமின் சி இஸ் த ஒன்லி திங் விச் யூ கேன் கிவ் இட் டு த கம்ஸ். கம்ஸுக்கு கொடுக்க நீங்க சொன்ன ஃபுட்டெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்து பல்லு வலி வந்தா வந்து இதெல்லாம் குடிக்காது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் மேம். ஏன்னா பல்குச்சை வரும், எக்ஸாக்ட்லி அதுதான் சொல்லுவாங்க. நாங்க இதெல்லாம் சொல்லும் போது சைனஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ், ஏன்னா சைனஸ் இருந்தாலும் ஹாலிடோசிஸ் வரும், மவுத் ஸ்மெல் வரும். ஸோ அவங்க கிட்ட நாங்க சொல்லும் போது அவங்க சொல்ற இதுதான், இல்ல சைனஸ் இருக்குன்னா இதெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு. நாங்க என்ன சொல்றோம்னா, இதை வேற ஏதாவது ஒரு ஃபார்ம்ல நீங்க சேர்த்து தான் ஆகணும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்துட்டு விட்டமின் சியை நாங்கள் வந்து சிறப்பாவோ இல்லை டேப்லெட்டாவோ தருவோம். ஆனால் அதுக்கு நான் அகெயின்ஸ்ட். சிறப்பு டேப்லெட்டை விட நம்ம உடம்புல நம்ம அது ஊற நம்ம அப்போதான் வந்து உங்கள் கம்ஸ் வந்து ஹெல்த்தியாக மாறும். என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் நம்ம டயட் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு திருப்பியும் உங்களுக்கு ஃபார்ம் ஆகாமல் இருக்கும், ஹாலிடோசிஸ் வராமல் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார்மில் சேருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லெமன் ஜூஸ் பிடிக்கல, அதனால எனக்கு சளி பிடிக்கும்னு நினச்சா நான் லெமன் ரைஸ் சாப்பிடுவேன். அதுலயும் உங்களுக்கு லெமன் இருக்குல்ல, அது வந்து யாரும் சளி பிடிக்கும்னு சொல்ல முடியாது. லெமன் ரைஸ் சாப்பிடுங்க. இப்போ சாத்துக்குடி ஜூஸ் பிடிக்கலையா, அதை வந்து எப்படி நீங்க சேர்க்க முடியும்? இப்போ நிறைய கான்டினென்டல் ஃபுட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. சிட்ரஸ்ல வந்து எப்படி பண்றது, அதை எப்படி நம்ம இன்கார்பரேட் பண்றது, டெசர்ட்ஸே வந்துட்டு உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஃப்ரூட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வந்துருச்சு. எப்படியாவது ஒரு விதத்துல வந்து அதை நீங்க இன்கார்பரேட் பண்ணி தான் ஆகும் டெய்லி உங்க ஃபுட் பேசிஸ்ல. இல்லையா வேற ஆப்ஷனே இல்லைன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா யூ ஹேவ் டு கோ ஃபார் டேப்லெட்ஸ் அண்ட் சிரப். இப்போ வந்து ஃபுட்டில் ஒரு சைடு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி இல்லைன்னா இந்த ஆப்ஷன் சொல்லி ஒரு இது இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து அந்த டேப்லெட் எதுனாலும் நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கோங்க, சிரப் எடுத்துக்கோங்க சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறது பார்த்தா எனக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது. நான் அகைன்ஸ்ட் தான் நான் வந்து சொல்லுவேன் அப்படிங்கிறது எனக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு எப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பயப்படுறாங்க மேம். ஒரு சார் நம்ம பல்லுன்னு ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு லைட்டா ஒரு பல்லு வருங்க, வீட்லயே நம்ம எதாவது பார்த்துக்கலாம், அந்த சால்ட்டு வைக்கிறது, கிராம்பு வைக்கிறது, அது மாதிரி நிறைய பண்றாங்க. இந்த மாதிரி ஸ்மெல்லு வரும்போது கூட வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த புளிப்பு தண்ணியெல்லாம் எடுத்து கொப்பிச்சா சரியாயிடும் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கரெக்டான ஒரு ப்ராசஸ் ஆகும் மேம். பல்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் அதோட கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். அது என்னமோ டென்டலுக்கு வந்துட்டு
ஒரு ஃபார்ச்சுனேட்டோ அன்ஃபார்ச்சுனேட்டோன்னு திங்கும் தெரியல. ஓரல் ஏன்னா பல்லுன்றது ஒரு இட்ஸ் அ ஹார்ட் ஆர்கன். ஸோ அந்த ஆர்கனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவுமே ஹோம் ரெமெடிஸ் எது ட்ரை பண்ணாலும் இட்ஸ் வேஸ்ட். என்ன வேணா நீங்கள் பண்ணுங்க. நான் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நீங்கள் அதை ப்ரிவென்ட் பண்ணலாமே தவிர, பட் டைரக்டா ஒரு ப்ராப்ளம், ஒரு பல்லு வலி வந்துருச்சு, கிராம்பு வச்சா எவ்வளோ நாள் வச்சுட்டு இருப்பாங்க? உங்களுக்கு வந்து பல்லு வலி எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேவிட்டி வந்து அதோட தேர்ட் லேயர், பல்லோட தேர்ட் லேயர் பல்பை டச் பண்ணும்போது யூ வில் கெட் த பீக் பெயின். ஸோ அதை வந்து டச் ஆயிடுச்சு, வாயில சொத்தை இருக்கு, நீங்க கிராம்பு வச்சா சொத்தை வெளில போயிடுமா? போகாதுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போய் அந்த பல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த சொத்தை எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ரூட் கெனால் இருக்குது, எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்குது. ஸோ அது என்ன ப்ரொசீஜர்னு நீங்கள் அதை பண்ணுற வரைக்கும் யூ ஒன்ட் கெட் தி பெர்மனன்ட் சொல்யூஷன். எல்லாம் நீங்கள் பண்ணுற எல்லா ஹோம் ரெமடிஸும் ஒரு டெம்பரரி சொல்யூஷனாக தான் முடியுமே தவிர இட் ஒன்ட் பி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்கின் அந்த மாதிரி கேர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஹோம் ரெமடிஸ் ஒரு சொல்யூஷனாக இப்போ மாறிட்டு வருது. பட் ஃபார் டென்டல் வந்து பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் யூ டோன்ட் ஹேவ் ஹோம் ரெமடிஸ். நீங்க சொன்ன மாதிரி இந்த லேசருக்கு வந்து பல்லு வந்து விழுந்துருமா, அதுல பெயின் வருமா, அது மாதிரி நிறைய டவுட் இருக்குமா? இந்த ரோட் கனல் சொன்னீங்களா மேம்? சோ அதுலயுமே நிறைய பேர் வந்து பண்ணும்போது பெயின் வருமா, இல்ல பல்லு விழுந்துருமா, அதுல இருந்து பிளட் வருமா, இல்ல எங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகுமா அப்படின்னு நிறைய விஷயமா அதுலயுமே வந்து இருக்கு மேம். உண்மையாவே வந்து அதுக்கு அந்த விஷயம் பண்ணும்போது பெயின் எல்லாம் இருக்குமா மேம்? மேம் ரூட் கெனால் வந்து இப்போ ஒரு ரொட்டீன் ப்ரொசீஜர் ஆயிடுச்சு. நாங்க டெய்லியும் வந்து கிளினிக்ல பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பேஷண்ட்ஸ் வந்துட்டு ஒரு சொத்தை வந்து அந்த தேர்ட் லேயர் போயிட்டு அந்த பீக் பெயின் வர வரைக்கும் இப்போ யாருமே வரதில்லை. அலட்சியம் அகெயின் இட் பிளேஸ் அ ரோல். ஸோ அந்த பீக் பெயின் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இட் ஹாஸ் டு கோ ஃபார் ரூட் கேனல். ஏன்னா பல் எடுக்கவும் இப்போ அந்த அளவுக்கு அவேர்னஸ் வந்து பீப்புள் கிட்ட வந்துருச்சு, பல் எடுக்க வேண்டாம் எனக்கு காப்பாற்றி கொடுங்கன்றப்போ ரூட் கேனல் இஸ் தி ஒன்லி ஆப்ஷன். ரூட் கேனல் வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டாக்டர்ஸ் ஹூ டஸ் ட்ரீட்மெண்ட். அதை நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன். ஏன்னா வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்றப்போ அந்த ஹேண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது இட்ஸ் அ பெயின்லெஸ் ப்ரொசீஜர் தான். ஆக்சுவலி நம்ம இன்ஜெக்ஷன் போடுற பெயின் மட்டும் தான் இருக்குமே தவிர பேஷண்ட்டுக்கு இட்ஸ் ஆக்சுவலி அ பெயின்லெஸ் ப்ரொசீஜர். பட் சம்டைம்ஸ் வந்து ப்ராப்பர் டயக்னோசிஸ் இல்லாமல் எக்ஸ்ரே ஒழுங்காக பார்க்காம சில பேர் வந்து உள்ள வந்து ஆப்சஸ் இருக்கும், உள்ள வந்து சிஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து நீங்க ரூட் கேனல் ப்ரொசீஜர் பண்ணும் போது ஆப்வியஸா பேஷண்ட்க்கு நீங்க எல்லே போட்டாலும் பெயின் இருக்கும். ஸோ அப்போ வந்து டயக்னோஸ் ப்ராப்பராக பண்ணிட்டு பேஷண்ட்டை நம்ம வந்துட்டு நம்மளோட மெயின் எய்ம் என்னன்னா அவங்கள சேஃபாக அவங்கள வந்து கம்ஃபர்டபுள் ஜோனில் வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு பெயின்லெஸ் ட்ரீட்மெண்ட்டாக முடியும். அண்ட் திஸ் இஸ் அ பிளட்லெஸ் ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு பிளட்டே வரப்போல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்க போதில்லை. இதை பண்ணோமா இங்கே முடிச்சுட்டு எல்லாம் அப்படியே ஆஃபீஸ் போகிறாங்க, வெளில போகிறாங்க, அடுத்த அன்னைக்கு நைட்டே தே வில் பி ஃபைன். கம்ப்ளீட்டாக அவங்க வந்து நார்மல் ஆகிடுவாங்க. ஏன்னா அதோட ப்ரொசீஜரே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பல்ப் அந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் எடுத்துடுறோம். ஸோ பேஷண்ட் வந்து பெயின்லெஸ் பண்ணுற ப்ரொசீஜரை ப்ராப்பராக பண்ணுறதுல தான் இருக்குது, அது பெயின்லெஸ்ஸாக இல்லை பெயின்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம கிட்ட கிளினிக்ல இங்கே பண்ணுற எல்லா பேஷண்ட்ஸும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற ஒரே ட்ரீட்மெண்ட் வந்து ரூட் கெனால் தான். மேம் ரோட் கனல் வந்து சொல்லும்போது எனக்கு ஒரு என்னன்னா அந்த பல்லை ரிமூவ் பண்ணிடாதீங்க, அதுலேயே எங்களுக்கு சேவ் பண்ணி கொடுத்தா போதும் நிறைய பேர் சொல்கிறாங்கன்னு சொன்னீங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு சொத்த பல்லு வந்தாலுமே அதுக்கு மேலே லைக் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சொத்தை வந்து அதுக்குள்ளேயே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ சொத்தை அதுக்குள்ளேயே தானே இருக்கும், அப்போ நம்மளுக்கு சரியாகுதா, சரியாகாமல் சும்மா மறைக்கிறதுக்காக அது பண்ணுறாங்களா அப்படின்னு நிறைய டவுட் கேட்குறாங்க. உண்மையாக அது வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அது பண்ணுறதா இல்லைன்னா அதுவே அதை டெம்பரவரி அதை நாங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம் அது மாதிரிங்கிற ஒரு பொசிஷனா மேம்? ஓகே, இப்போ நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரிலாம் கூட மக்கள் யோசிக்கிறாங்களோ யோசிப்பாங்க. ஸோ ஆக்சுவலி நீங்கள் கேட்டதில் ஒரு நல்ல வேலிட் பாயிண்ட் இருக்குது. ஏன்னா மேம் ரூட் கேனலோட மெயின் எய்ம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து இது பல்லோட பல்ப் நர்வ். ஓகே, இந்த நர்வ் தான் வந்துட்டு நம்மளுக்கு பல்லோட உயிரோட்டம் அதுதான் கொடுக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் நர்வை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அந்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி உள்ளே வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக வச்சு அடைக்கிறது தான் வந்து ரூட் கெனாலோட பேஸ் தீம். அது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் அந்த ப்ரொசீஜரை பண்ணிட்டோம்னாலே சுற்றி வந்துட்டு உங்களுக்கு அந்த கருப்பாக தெரிகிறது அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் கண்டுக்க மாட்டோம். ஏன்னா எங்களோட போர்ஷன் நாங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ரூட் கேனல் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இப்போ நான் வந்து அந்த உள்ளே போயிட்டு அந்த என்னோட ப்ரொசீஜரை முடிச்சதுக்கப்புறம் சுற்றி வந்துட்டு ஒரு வேளை கேவிட்டி இன்னும் இருந்துச்சு அப்படின்னா ஐ டோன்ட் மைண்ட். ஏன்னா கேவிட்டி இருந்தாலும் அது வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் உள்ளே இருக்கிற பல்போ இல்லை அந்த நர்வோ எடுத்துடுறீங்க. அது எடுத்தால் மட்டும்தான் அந்த பல்லுக்கு உயிரோட்டமே இருக்குது. ஸோ அதை நம்ம ரூட் கேனல் பண்ணவும் எடுத்துடுறோம். எடுத்ததுக்கப்புறம் அந்த பல்லுக்கு உயிரோட்டம் இல்லை. அப்படி இருக்கும்போது சொத்தை இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த பல்லுக்கு மேலே நம்ம கேப்பும் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம்.
கேப்ன்றது ஒரு மேல ப்ரொடெக்ஷனுக்காக போடுறது. பட் அந்த பல்லு ஒன்ஸ் ரூட் கேனல் பண்ணிட்டா இட் இஸ் சேஃப் ஃபார் லைஃப். ஓகே மேம். ஸோ ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து மக்கள் வந்து இது பண்ணால் அது நடக்குமா, அது பண்ணால் இது நடக்குமாங்கிறது நிறையா விஷயங்கள் நினச்சிட்டு அந்த விஷயங்களே பண்ணுறதுக்கு வந்து தயங்கி அவங்களே ஒரு விஷயம் வந்து தப்பாக அது முடியுது மேம். ஸோ ஒரு விஷயம் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு வந்து நிறைய தெளிவான பாயிண்ட்லாம் நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். ஸோ இந்த எல்லாம் பண்ண லேசர் பண்ணாலும் பெயின் வராது, ரூட் கனல் பண்ணாலும் பெயின் வராதுங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா வந்துட்டு கண்டிப்பாக டாக்டர்கிட்ட வந்து பார்த்துட்டு அது என்ன பொசிஷனோ அது என்ன மாற்றணும் அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க. ரொம்ப நன்றி மேம். தெளிவாக